இங்க இருக்கக்கூடிய சொம்பு ஊடகங்கள் என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்முடைய முதல்வர் அவர்கள் ஜெர்மனிக்கு போனதையும், லண்டனுக்கு போனதையும் மிகப்பெரிய அளவுல மிகைப்படுத்தி காட்டிக்கிட்டு இருக்காங்க. மோடி அவர்கள் சைனாக்கு போனதை விட, அதாவது நம்முடைய நாட்டின் பாதுகாப்பை விட முதல்வர் அவர்கள் ஜெர்மனிக்கு போனது தான் பெரிய விஷயம் அப்படிங்கிற மாரி அவங்க வந்து செய்திகள போட்டுக்கிட்டு இருக்காங்க. சரி, அவங்க வந்து திமுகவுக்கு விசுவாசமா இருக்காங்க. வீடியோக்கள போடுறாங்க அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருக்க, திமுகவுல ஒரு மிகப்பெரிய பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு. அது இந்த சொம்பு ஊடகங்களுக்கு தெரியுமா அப்படிங்கிறது நமக்கு தெரியல. திமுகவினுடைய மாவட்ட செயலாளர்கள் விரிவாக்கம் நடந்தது. அதிலேயுமே பார்த்தீங்க அப்படின்னா, சிற்றரசு, ராஜேஷ்குமார் உள்ளிட்ட ஒரு சில நபர்களுக்கு மட்டும் தான். உதயநிதிக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய, உதயநிதிக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய ஒரு சிலருக்கு, அதாவது இளைஞரணியை சேர்ந்தவர்கள் அப்படின்னு சொல்லலாம். இந்த இளைஞரணியை சேர்ந்த ஒரு சிலருக்கு மட்டும் தான் இந்த மாவட்ட செயலாளர் பொறுப்பும் கொடுக்கப்பட்டது. இதுலயுமே பார்த்தீங்க அப்படின்னா, உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படவில்லை அப்படிங்கிறது அவருடைய மனத்தாங்கலா இருந்திருக்கு. சரி, மாவட்ட செயலாளர்களா தான் நம்மளுடைய ஆதரவாளர்கள் நியமிக்கப்படல. அட்லீஸ்ட் எம்பி தேர்தல் நடக்கு 2024. அதுலயாவது நம்மளுடைய ஆதரவாளர்கள் இளைஞரணியை சேர்ந்தவர்களுக்கு எப்படியாவது சீட்டு வாங்கி கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய முயற்சிகளை மேற்கொண்டாரு. அப்பயும் பாத்தீங்க அப்படின்னா, ஈரோடு வேட்பாளரா இருந்தார்ல பிரகாஷ், அவர் ஒருத்தருக்கு மட்டும் தான் சீட்டு வாங்கி கொடுக்க முடிஞ்சது. அதுலயுமே பாத்தீங்க அப்படின்னா, ஈரோடு மாவட்ட செயலாளரா இருக்கக்கூடிய முத்துச்சாமி அவர்கள் வந்து, நான் சொன்ன ஆளை வந்து நீங்க வேட்பாளரா போடல, அதனால நான் வேலை செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பிரகாஷுக்கு வேலையே பார்க்கல. அதன் பிறகு தலைமை உத்தரவிட்டதுக்கு அப்புறம் தான் முத்துச்சாமி அவர்கள் பிரகாஷுக்கு ஆதரவாக வேலையும் பார்த்தாரு. சோ இந்த மாதிரி தன்னுடைய ஆதரவாளர்களுக்கு கட்சியில முக்கிய இடம் கொடுக்கல. அவங்க வந்து புறக்கணிக்கப்படுறாங்க. இது நமக்கு ஆபத்து அப்படிங்கிறத உதயநிதி அவர்கள் உணர்ந்துகிட்டாரு. ஏன் அப்படின்னா, அடுத்த தலைவரா நான் தான் முன்னெடுக்க போறேன் அப்படின்னா, தன்னுடைய ஆதரவாளர்களுக்கு முக்கிய பொறுப்புகளை வாங்கி கொடுக்கணும். முக்கிய பதவிகள் வாங்கி கொடுக்கணும். எம்எல்ஏ, எம்பி சீட்டு வாங்கி கொடுக்கணும். அப்பதான் கட்சிக்குள்ள நமக்கு ஆதரவான ஒரு வளையத்தை முக்கியமான இடங்கள்ல கொண்டு வர முடியும். ஏன் அப்படின்னா திமுகவுல உட்கட்சி பிரச்சனையே இல்ல. அவங்களுடைய கட்சி ஸ்மூத்தா போய்க்கிட்டு இருக்கு. அந்த கட்சியினுடைய செயல்பாடுகள் அப்படிங்கிற மாதிரி தான் வெளியே நிறைய பேருக்கு செய்திகள்லாம் பரவிக்கிட்டு இருக்கு. ஆனா அந்த கட்சிக்குள்ளேயுமே பாத்தீங்க அப்படின்னா நிறைய கோஷ்டி பூசல்கள் இருக்கு. அதுல முக்கியமானது என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா இந்த சீனியர்கள்